ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. கலாஸ் ரெசிபியில் இன்னைக்கு பாலாக்கீரை யூஸ் பண்ணி இட்லிக்கு டேஸ்ட்டாக எப்படி சாம்பார் வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கட்டு பாலக்கீரையை க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இது இருக்கட்டும். குக்கர் பேனில் 120 கிராம் துவரம்பருப்பு எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 1/4 டீஸ்பூன் விளக்கெண்ணெய் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் 3 சவுண்டு விட்டு எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் 1 கப்பு துருவின தேங்காய், 4 லவங்கம், கொஞ்சம் பட்டை, 2 டீஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 பச்சை மிளகாய், 1/4 டீஸ்பூன் சோம்பு, இது எல்லாத்தையும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது அரைச்சிட்டோம் இருக்கட்டும். பருப்பு பாருங்க நல்லா வெந்திருக்கு, அதே மாதிரி முழுசாக இருக்கு. இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனோடனே 1/4 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, கடுகு வெடித்த உடனே சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க 10 பல்லு பூண்டு சேர்த்து எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டை வதக்கிட்டோம். ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்து அதையும் நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 3/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா எண்ணெயிலேயே ராஸ்மல் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. மசாலா நல்லா வதங்கிருச்சு. இப்போ சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க 2 மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு வெங்காயத்துக்கு 2 தக்காளி சேர்த்துக்கோங்க, அப்போ தாங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். தக்காளியும் வதங்கிருச்சு. உப்பு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க பாலக்கீரை, இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது வேகட்டும். கீரை நல்லா வதங்கிருச்சு. வேக வச்சிருக்க பருப்பு, அரைச்சி வச்சிருக்க தேங்காய் விழுது, எந்த அளவுக்கு சாம்பார் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு கொதி வரட்டும். அவ்வளோதாங்க, பாலக்கீரை சாம்பார் ரெடி. இது இட்லிக்கு தேங்காய் சட்னியோடு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கலாஸ் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.